வேலூர் மாவட்டம் கந்தநேரி கிராமத்தில் உள்ள மணல் குவாரியில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவது குறித்து உள்ளூர் பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராடி வந்தனர். 3 அடிதான் அள்ள வேண்டும் என்ற விதிமுறையை காற்றில் பறக்கவிட்டு 30 அடி வரை அங்கு அள்ளப்பட்டது. இது குறித்து மேலதிகாரிகள் அனைவருக்கும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் ஒருங்கிணைப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது குறித்து ஒரு பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பொதுநல வழக்கு பிப்ரவரி 17ஆம் தேதியன்று விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பிலிருந்து நாங்கள் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் மணல் அள்ளுகிறோம், 3 அடிதான் அள்ளப்படுகிறது என்று அரசின் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பிப்ரவரி 17 இந்த தீர்ப்பு வந்தது. ஆனால் பிப்ரவரி 18, 19 அன்று நாங்கள் வீடியோ எடுத்த பொழுதும் அங்க 20 அடி 30 அடி வரை மணல் அள்ளப்பட்டது என்பது ஆதாரப்பூர்வமாக தெரிய வந்தது. அதை இன்று வெளியிட்டுள்ளோம். இது ஒரு அப்பட்டமான நீதிமன்ற அவமதிப்பு. தமிழக அரசாங்கமே கோர்ட்டில் நாங்கள் 3 அடி தான் அள்ளுகிறோம் என்று சொல்வது ஒரு அப்பட்டமான அவமதிப்பு. இது ஒரு பக்கம் கோர்ட் அவமதிப்பு, இன்னொரு பக்கம் இந்த குவாரியானது ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் பினாமிகளால் நடத்தப்பட்டு வருகிறது என்பதுதான் உள்ளூர் மக்கள் தெரிவிக்கும் செய்தி. இது உள்ளூரில் மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் அவர்களை சரி கட்டுவதற்காக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 5000 ரூபாய் ஒரு கோயிலில் பண மூட்டையை வைத்துக்கொண்டு 5000 ரூபாய் பணம் கொடுத்துள்ளார்கள். கேட்டால் நாங்கள் மழை நிவாரண நிதி கொடுத்தோம், வெள்ள நிவாரண நிதி கொடுத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார்கள். அந்த 5000 கொடுத்தாங்க இல்லையா, அது நாங்க வாங்கல, அதெல்லாம் அவரே எடுத்துனுக்குறாரு, நாங்க வாங்கிட்டு பாரு. இந்த மணலுக்கு நாங்க 5000 கொடுத்தோன்னு தலைவர் சொல்றாரு. ஆனா 5000 எங்களுக்கு யாருக்கும் தரல. வெள்ள நிவாரணி தான் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க எங்க ஊர் பொதுமக்கள் எல்லாரும். அவங்க சொல்றது ஓ பன்னீர்செல்வத்துடைய ரிலேஷன் சொல்றாங்க.